வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இப்பேற்பட்ட ஒரு டைட்டில் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருச்சு. செத்து போய் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பக்கமாச்சு. நாங்கள் துபாய் போயிருந்தோம். ஸோ துபாயில் இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி வந்துட்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நான் அங்கே இருக்கிறேன். நானும் பாமியும் அப்போ தான் காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி சொன்னோன்னே வந்துட்டு எனக்கு சத்தியமாக ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு வேறு ஏதாவது பூனையை பார்த்து அந்த அக்கா சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் நான் பம்மிக்கிட்ட சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா பம்மி வந்துட்டு திருப்பி அங்கே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அது நிக்கி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆளுங்க. எங்களால் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்கேயுமே வெளியே போகவே முடியல. ஸோ இன்னும் வந்துட்டு பமியால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியல. அதனால தான் வந்துட்டு நாங்கள் ஒரு 2 நாள் வீடியோ போடாமல் இருந்திருப்போம். ரொம்ப கஷ்டம், பயங்கர கஷ்டமான ஒரு மைண்ட் செட்டு. நான் அன்றைக்கே வந்துட்டு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டேன். இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். நிக்கியோட ஃபோட்டோ ஒன்று போட்டு ஹார்ட் பிரேக்கான சிம்பிள். அது போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு வேளை அது பொய்யா இருக்குமோ, இவங்க வந்துட்டு தெரியாமல் பேசுகிறாங்க, தெரியாமல் ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்டோரியை வந்து நாங்கள் அழித்தேன். நம்ம என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்பர் ஃபோட்டோ கிடைக்கல. நிக்கியோட ஃபோட்டோ வந்துட்டு அந்த நேரத்தில் கிடைக்கல. ஏன்னா இங்கே இருக்கிற அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபோன் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை நான் வர சொல்லி அதுக்கப்புறமா அவங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் ஓகே அது நிக்கி தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா ஒரு 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா சைடே வரதில்லை. யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக நாங்கள் இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இது. எல்லாத்துக்குமே பார்க்குற எல்லாத்துக்கும் அது ஒரு பூனையாக வந்துட்டு தெரியும். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பூனை தானே, அது எதுக்கு ப்ரோ இவ்வளோலாம் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் பேபியாக பார்த்தோம். ஸோ ஐராக்கு முன்னாடி அவதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னுமே வந்துட்டு பம்மி என்னால் இந்த விஷயத்துலேருந்து கன்வின்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வரவே முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த கஷ்டமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நான் வெளியே வரதுக்கு 2 நாள் ஆச்சு. 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் அது ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்டு ஃபீலிங். எங்கே பார்த்தாலும் கண்ணு முன்னா நிக்கியோட மூஞ்சி இந்த மாதிரிலாம். அங்கேயே நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ அழுதுட்டோம். இன்ஸ்டாவில் நான் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். நாங்கள் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிறதுக்காக நிக்கி இறந்த அன்றைக்கே வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வெளியே மாலுக்கு போனப்போ அங்கே துபாயில் சில சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ்லேயே எங்களோட மூஞ்சி வந்துட்டு பயங்கரமாக வீங்கியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி வெளியே காட்டுறதுனே தெரியாமல் ரொம்ப அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். 2 நாள் ஆச்சு எனக்கு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஆனால் பம்மியால் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வரவே முடியல. இன்னுமே வந்துட்டு இப்படியே தான் இருக்கா. அழுகாத, எப்படிதான் அது மறக்க முடியும்? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி துபாயிலேருந்து கிளம்பி நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நிக்கி இறந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம கிளம்பணும்னு சொல்லி நினைக்கிறேன். 20th நிக்கி இருந்துச்சு. எவ்வளோ 19th பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி இருந்துச்சு. 20th நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறது நினச்சாலே வந்துட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த வீடே நம்ம நிக்கி பேரில் தான் வச்சுருக்கோம். முன்னாடி உள்ளே வரும்போதே வந்துட்டு நிக்கியோட அந்த ஃபோட்டோ போட்டு நிக்கிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் யோசிக்க வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம். இப்போ நம்ம வீட்டுக்கு 2 நாள் ஆச்சு. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி 2வது நாள் 3வது நாள் லாஸ்ட் 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. சரி ஓகே நம்ம இது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ மெயினாகவே வந்துட்டு சரி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணது. நிக்கி எப்படி செத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியணும் நிக்கியை வந்துட்டு எந்த அளவுக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிக்கிக்காக நான் மேலே தனியாக ஒரு ரூம்லாம் செட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெளியே உட்கார்றது தான் நிக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உட்கார்றது ரொம்ப பிடிக்கும். கார்டனில் தான் உட்காந்து விளையாண்டுட்டே இருப்பா எப்போவுமே. அதுதான் வீட்டுக்கு வெளியே நிக்கி போகாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நிக்கி அப்பப்போ போயிட்டு உள்ளே வந்துடும். ஓகேவா? லாஸ்ட் 2 வருஷம் வச்சுங்க. நம்ம எங்கள் வீட்டுக்கு 2 வருஷமாச்சு. 2 வருஷமாக நிக்கி வந்துட்டு அதான் பண்ணும். நிக்கி வந்துட்டு சும்மா வெளியே போயிட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். நாங்களும் அதோடய கேஷுவலாக விட்டுட்டோம். சரி ஓகே வெளியே வேறு எந்த பெரிய நாய்களும் எதுவும் கிடையாது,
இருக்கிற 2-3 நாய்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிக்கிக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நிக்கிக்கு வந்துட்டு அதுங்களை தெரியும் அப்படிங்கிறக்காக அதுங்களும் நிக்கியை டிஸ்டர்ப் பண்ணாது, நிக்கியும் பார்த்தீங்கன்னா அதுங்களை எதுவும் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்த்தனால நாங்களும் ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டோம். ஸோ டே டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிக்கி வெளியே இந்த பெஞ்சில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது, கார்டனில் விளாட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும். நைட் நாங்கள் எடுத்து ஒன்று அந்த ரூம்லையோ இல்லை மேலே ரூமில் கூண்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த கூண்டுலாம் பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். சில நாள் நைட்டு வந்து நாங்கள் அப்படியே விட்டுருவோம். வெளியவே அதை கூப்பிட்டு வரல அப்படின்னா நாங்கள் அப்படியே விட்டுருவோம். ஸோ நாங்கள் இந்த ஊரில் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அக்காவை இங்கே இதுக்காகவே வந்துட்டு ஆக்சுவலி வீட்டில் வேலை செய்கிற அக்கா அவங்க ஐராவெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த நிக்கியும் நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ நிக்கி, மாறன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த அக்கா கிட்டே நாங்கள் எப்போவுமே அந்த ஒப்படைச்சிட்டு போயிடுவோம், இந்த பொறுப்பை நிக்கியை பார்த்துக்கோங்க, மாறனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவலாக அந்த அக்கா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் எங்கள் அம்மா அப்பா இருந்தாலும் பம்மியோட அம்மா அப்பா இருந்தாலும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா நிக்கியை பார்த்துக்குவாங்க. யார்? இந்த அக்கா. ஃபுட்டெல்லாம் ஆமாம், ஃபுட்டெல்லாம் வைக்கிறது, ஃபுட்டு போடுறது. அப்புறம் காலையில் அவங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு எல்லா பூனையும் இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. 5 பூனையும் இருக்கா, மாறன் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2 நாள், ஒரு நாள் எங்கேயாச்சும் போயிருந்தால் கூட என்ன சொல்கிறது, அவங்க பூனை இருக்கிற பூனைக்கும் நாய்க்கெல்லாம் லோன்லியாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு அவங்க டெய்லி வருவாங்க. டெய்லி மார்னிங் வந்து ஈவினிங் தான் போவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டு தான் எங்கேயா இருந்தாலும் போவோம். தனியாக இப்போ வரைக்கும் எங்கேயுமே விட்டுட்டு போனதே கிடையாது. ஸோ அந்த நாள் வந்துட்டு நிக்கி இறந்த நாள் நாங்கள் போயிட்டு ஒரு 7 நாள் 6 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நிக்கிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு. அந்த 6 நாளுமே வந்துட்டு இந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா நிக்கியை வெளியே விட்டுருவாங்க. வெளியே வந்துட்டு ஃபுல்லாக நிக்கி உட்காந்து விளாண்டுட்டு குட்டிங்களோட வெளியே கார்டனில் நான் சொல்கிற வெளியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளே. ஸோ நல்லா ஜாலியாக வந்துட்டு நிக்கி விளாண்டுருக்கும். அந்த அக்கா போகிறப்போ எடுத்து அந்த ரூமில் வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே சின்ன ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிடுவாங்க. ஏர் சர்க்குலேஷனுக்காக எப்போவுமே வந்துட்டு அந்த விண்டோவை நாங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைப்போம். ஏன்னா நான் தான் சொல்லிட்டு போனது ஓப்பன் பண்ணி வைங்கக்கா. ஏன்னா அந்த பூனைங்க தான் உள்ளாரதோட ஸ்மெல்லு உள்ளே சர்க்கிள் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஹால் வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்துடும். நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க, அந்த ஸ்மெல்லெல்லாம் வெளியே போய்க்கும். ஏன்னா நிக்கி வந்துட்டு வெளியே போக மாட்டாள், நிக்கியும் போக மாட்டா, இந்த மாதிரி அன்டைமில் வந்துட்டு போக மாட்டா. நிக்கி போக மாட்டா, நம்மளோட ராக்கி இருந்தால் ராக்கி போக மாட்டான். எல்லாருமே ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா வெளியே போக மாட்டாங்க. வெளியே சுற்றிட்டு இருக்கிற ஒரே பூனை யாருன்னா நம்ம ஆரஞ்சு தான். வெளியே சுற்றிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு படுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது நாட்டு பூனைங்கிறனால அது இந்த மாதிரி அடைச்சி வைக்கவும் முடியாது. ஆரஞ்சு வந்துட்டு அடைச்சி வைக்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக வந்துட்டு விட்டுருவோம். அந்த அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நிக்கி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த விண்டோ லைட்டாக ஓப்பனாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலி எப்போவுமே போயிட்டு இருந்திருக்கா போல இருக்காது, நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு. சின்ன விண்டோ லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஏர் சர்க்குலேஷனுக்காக ஓப்பன் பண்ணி வச்சது. நாங்கள் போக மாட்டான்னு சொல்லி நினச்சது. அந்த அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி வந்துட்டு கிளம்பி வெளியே போயிருக்கா. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அக்கா எனக்கு அங்கேருந்து இந்தியாவிலேருந்து கால் பண்ணி நான் துபாயில் இருக்கிறப்போ சொன்னப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே என் ஃபோனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு கேமரா வச்சு நம்பவே முடியல. அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பெட்ரூமுக்கு வரேன். சுயல் என்கிட்ட சொல்கிறான், நிக்கி செத்துருச்சு பாமி அப்படின்னு. என்னன்னு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நான் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை நிக்கி இந்த மாதிரி செத்துருச்சு அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமாக ஃபாஸ்ட் ஆகிடுச்சு, கையெல்லாம் நடுங்கிடுச்சு. என் சைடும் தப்பு இருக்குது. ஆனால் பூனையே ஆக்சுவலி அது ஒரு பெட்டு மாதிரி பார்த்துருக்கோம். நான் அப்படி பார்க்காம குழந்தை மாதிரியே பார்த்துக்கிட்டேன். ஸோ அதனாலே என்னமோ இன்னுமே என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஐரா இருக்கிறதுனால ரொம்ப அழுகவும் முடியல. அழுதா ஐரா என்னன்னு கேட்டால் அவளுக்கும் ரொம்ப ஃபீல் ஆகும்னு அவன் முன்னாடி அழுக முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. சுயல்கிட்ட எப்போவுமே கோபமாக தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஒரு நிக்கி செத்து போயிருந்த ஆள்னால அப்படி தான் சுயல்கிட்டையும் கோவப்படுறது, திட்டுறது, ஐராவிட்டையும் கோவப்படுறது. அழுதா இவனுக்கும் கோவம் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் எனக்கு பூனையும் பார்த்துருக்கணும், குழந்தைய பார்த்தது தப்பு தான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி நைட் என்ன ஆச்சுன்னா நிக்கி வந்துட்டு அந்த சின்ன அந்த கேப் வழியாக வெளியே போயிடுச்சு. பூனை தான்ல. ஸோ பூனைங்களுக்கு என்ன பிடிக்கும், வெளியே போகிறதுக்கு பிடிக்கும். நம்ம நிக்கியும் வந்துட்டு நம்ம நிக்கியை என்ன நினச்சோம், 4 வருஷமாக இருக்குது நிக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். நான் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கூடவே இருந்து பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு பூனை. வெளியே போனாலும் எப்படி வெளியே போச்சோ அதே மாதிரி உள்ளே வந்துடும். ஸோ அந்த தைரியத்தில் தான் நாங்களும் வந்துட்டு அந்த கேப் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னது.
ஆனால் நிக்கி அந்த அன்னைக்கு 2 மணிக்கு எதுக்கு வெளியே போச்சுன்னே தெரியல. யூஸ்வலி 2 மணிக்கெலாம் வெளியே அந்த போகாது. டைம்ல போக மாட்டோம் நைட். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு இறங்கி இந்த கேட் வழியாக கீழே இறங்கும். ஏன்னா 8 அடி காம்பவுண்ட் வால், அது காம்பவுண்ட் வால் எகிரி குதிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் நிக்கிக்கு அவ்வளோ ஆப்ரேஷன் நடந்தும் பார்த்தீங்கன்னா எகிரி குதிக்கும். ஸோ அங்கேருந்து இந்த காம்பவுண்ட் வால்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா பண்ணி குதிச்சு அந்த வழியாக வந்திருக்கு. வரும்போது நம்மளோட காம்பவுண்டுக்கு அந்த சைடு வரும்போது என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாய் இருந்திருக்கு. அந்த ஒரு நாய் பார்த்தீங்கன்னா நிக்கியை துரத்துது. ஓகேவா, நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கேமரா, நம்ம சைடில் வச்சுருக்கிற கேமரா. அந்த கேமரா நான் பமிக்காட்டில் நான் மட்டுமே பார்க்குறேன். அந்த கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி அங்கேருந்து ஓடி வருது. நிக்கி ஓடி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி நிக்கியை துரத்துது. நிக்கி வந்துட்டு அப்பவும் வந்துட்டு ஒரு நார்மல் பூனையாக இருந்தால் அது உட்காந்துருக்கும். நார்மல் நம்ம நிக்கி என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, அது கூட வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுது. அந்த நாயை வந்துட்டு அடிக்குது. அடிச்சதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு நாய் வருது. ஸோ இன்னொரு நாய் வந்ததுக்கப்புறமா 2 நாய் கூடயும் பார்த்தீங்கன்னா நிக்கி சண்டை போடுது. இப்படி சுற்றி சண்டை போடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு 3வதாக இன்னொரு நாய் வருது. ஸோ 3வது நாய் வந்ததுக்கப்புறமா தான் நிக்கியால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்னடா அது, நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நிக்கிக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால இறந்து போயிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வலிச்சிருக்காது. இவ்வளோ பார்த்து பொத்தி வச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்துட்டு இந்த மாதிரி நிக்கியை கடிச்சிருச்சு அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு இந்த கிளிப்பில் தெரியும், 3 நாய் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து நிக்கியை வந்துட்டு அப்படியே ஒரு சுற்றுது. இந்த 3 நாயுமே பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வந்த நாய்ங்க தான். ஸோ இந்த வீட்டில் இங்கே 2 நாய் வளர்த்துறாங்க. அந்த நாய்ங்க நிக்கியை எதுவுமே பண்ணாது. நிக்கி வெளியே வரும், நிக்கியை பார்க்கறது எல்லாமே தெரியும். ஸோ இதில் காட்டுற இந்த 3 நாயும் பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வந்த நாய்ங்க தான். எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. அந்த 3 நாயும் பார்த்தீங்கன்னா நிக்கியை பயங்கரமாக சுற்றி நிக்கியை வந்துட்டு நிக்கியோட உயிர் போயிருச்சு. இதில் ஒரு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நிக்கியோட கண்ணு நமக்கு தெரியும். 2 கண்ணுமே வந்துட்டு நம்ம வீட்டை பார்த்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நிக்கி எதுக்காக வந்திருக்குன்னா அப்படி சுற்றி இந்த பின்னாடி வழியாக மேலே ஏறுறதுக்காக நிக்கி வந்திருக்கு. வந்தப்போ இந்த 3 நாய்கிட்ட சிக்கிருச்சு. ஸோ சிக்கினதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு கேமரா. இன்னொரு கேமராவில் நம்மளோட நிக்கி இந்த மாதிரிலாம் வந்துட்டு கடி வாங்கிட்டு இருக்கிறது, நிக்கி பயங்கரமாக சண்டை போடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரஞ்சு இங்கே மேலே நின்று பார்த்துட்ருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஆரஞ்சோட இடம் வந்து அங்கே நின்று தான் ஆரஞ்சு எப்போவுமே உட்காந்துட்ருக்கோம். ஸோ ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே நின்று வந்துட்டு பார்த்துட்ருக்கு. ஆரஞ்சுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. ஆரஞ்சு அங்கே இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு. எப்படியாவது நிக்கியை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டு ஆரஞ்சு அங்கேருந்து எகிரி குதிச்சு வெளியவும் போகும், எப்படியோ நிக்கியை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆரஞ்சால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நிக்கியை வந்துட்டு இந்த 2 நாய்களை இழுத்து கொண்டு போயிட்டு அந்த சைடு நம்ம ஒரு இடம் இருக்குது, அந்த நம்ம ஷெட் ஒன்று இருக்குது, அந்த ஷெட்டுக்கிட்ட இழுத்துட்டு போய் வச்சு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அந்த நாய்ங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த நாய்ங்க பார்த்தீங்கன்னா அந்த நிக்கியை பண்ணிருச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நைட்டு 2 மணிக்கு இது நடக்குது. 2 மணிக்கு நடந்ததுக்கப்புறமா நிக்கியோட பாடி அங்கேயே தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. நான் கேமராவில் பார்க்குறேன், ஃபுல்லாக ஓட்டி பார்க்குறேன். 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. ஒரு 6-7 மணி ஆனதுக்கப்புறம் நிறைய காக்கா வந்து நிக்கியை வந்துட்டு கொத்தி 2-3 பேர் நடந்து போகிறாங்க. நம்ம வீட்டு பூனை அப்படின்னு சொல்லி தெரியும். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கால், இல்லைன்னா இந்த அக்கா இங்கே இருக்கிற அக்காவோட நம்பர் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு கால் பண்ணியிருந்தா கூட அது அந்தளவுக்கு குடலெல்லாம் வெளியே வராமாவது இருந்திருக்கும். நிறைய காக்கா கத்தி நிறையா கொத்தி நிறையா பார்த்திங்கன்னா நிக்கியோட குடல்லாம் வெளியே வந்து லாஸ்ட்டாக எனக்கு ஃபோட்டோ வருது. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. நம்ம நிக்கியை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்குது. எனக்கு அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன், ஓகேவா. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் வந்துட்டு அழுது கிடையாது. நானும் ஆகட்டும் பம்மியாகட்டும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே. சரி, இந்த நாய்களை வந்துட்டு நம்ம ப்ளேம் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தா நாயோட குணத்தை தான் காட்டும். ஸோ நாய் வந்துட்டு இப்போ ஒரு பூனையை பார்த்தா இப்படி தான் பண்ணும். நிக்கி இறங்கின நேரம் இந்த மாதிரி வெளியே இருந்து 3 நாய் வந்தது அப்படிங்கிறது அது நிக்கிக்கும் வந்துட்டு தெரியாத ஒரு விஷயம். நாய்ங்களை நம்ம வந்துட்டு குறை சொல்ல முடியாது. அது நாயோட வேலை தான் பண்ணும். ஸோ இங்கே எங்கே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நிக்கி அடிக்கடி வெளியே போகுது, நிக்கியை வந்துட்டு சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூண்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம துபாய் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த கூண்டு டெலிவரி ஆக வேண்டியது. இத்தனைக்கு நம்ம தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட தான் கொடுத்துருந்தோம். அந்த கூண்டு வந்துட்டு இந்த டேட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தாரு. சொல்லணும். நாங்கள் வெளியே அப்ராடெல்லாம் போகிற டைமில் எல்லாம் எங்கேயாச்சும் கேலிக்கட் போகிற டைம்லையாச்சும் அது 2-3 நாள் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், இல்லை வெளியே விளையாட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம்.
சரி கொஞ்சம் 10 நாள் எல்லாம் நம்ம ட்ரிப் போகிறப்போ இன்னும் சேஃபாக இருக்கட்டுமே தான் அந்த ரூம்குள்ளே வச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் கூண்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம், தனித்தனியாக ஒவ்வொரு பூனைக்கு ஒவ்வொரு கூடுன்னு சொல்லி அழகாக சுயல் தான் உட்காந்து டிசைன் பண்ணோம். லிட்டர் ட்ரே எல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரேக் மாதிரிலாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி 6 பூனைக்கு 6 இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு கூண்டுக்கு மேலேயே நம்ம ஒவ்வொரு பூனையோட பேர் எழுதி வைக்கணும், நிக்கி அந்த மாதிரியெல்லாம் பேர் எழுதி வைக்கணும் அப்படின்லாம் ரெடி பண்ணி இது ஆர்டர் கொடுத்தது. ஆக்சுவலி நாங்கள் துபாய் போகிறக்கு ஒரு நாள் முன்னாடி வர வேண்டியது வரல. அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அடுத்த நாள் வந்துடும் அப்படின்னாங்க. அடுத்த நாள் கால் பண்ண அட்டன் பண்ணல. அப்புறம் நான் கிளம்புற அன்னைக்கு கூட இங்கே வேலைக்கு வர அக்காட்ட சொல்லிட்டு போகிற அக்கா கூண்டு வந்து நாளைக்கு வந்துடும், வந்தோடனே ஒவ்வொரு பூனையும் ஒவ்வொரு கூண்டில் போட்டு லாக் பண்ணி வச்சுருங்க, ட்ரே எல்லாம் தனியாகவே வச்சுக்கலாம், நீங்கள் வெளியவே விடாதீங்க, 10 நாள் அதுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வர வரைக்கும் கூண்டும் ரெடி பண்ணலாம், அந்த ஆள் கொண்டு வரவும் இல்லை. கூப்பிட்டு கேட்டால் இப்போ தான் வந்துட்டு பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, நம்ம அட்வான்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட நிக்கி இறக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ஒரு கூண்டு ரெடி பண்ணுறதுக்கு எதுக்கு அவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி தெரியல. கேட்டால் வந்துட்டு அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்லி சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் அவர்னால ரெடி பண்ண முடியல, லேட் ஆகும், 1 மாதம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வேறு ஏதாச்சும் ஆப்ஷனாச்சும் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்ட்ரா இப்போ ஒரே சிங்கிள் கூண்டு தானே இருக்குது, அதில் தான் எல்லாத்தையும் போடுறது. சரி அந்த மாதிரி ஒரு 4-5 கூண்டாவது வாங்கி வச்சு ஒவ்வொன்றிலையும் போட்டு வச்சுருக்கலாம். அவர் இப்படி கன்ஃபார்மாக சொன்னதுனால தான் நாங்களும் அதை நம்பி கிளம்பி போனது. ஒன்றும் ஆகாது அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த 3 நாய்ங்க சேஃபாக தான் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த 3 நாய்ங்க வந்தது தான் பிரச்சனை. இவர் ஒரு சைடே கூண்டு டிலே பண்ணது ஒரு பிரச்சனை, 3 நாய்ங்க வெளியிருந்து வந்தது ஒரு பிரச்சனை. ஏன்னா நிக்கிக்கு வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே தெரியும். நிக்கி நார்மலாக வெளியே போயிட்டு வரது தான். நாட்டு பூனையை விட வந்துட்டு நிக்கி பயங்கர ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேட்டு. வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, 3 நாய்ங்க வந்து இப்படி சுற்று போட்டது கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை பண்ணுச்சு. அந்த நேரத்துலேயே வந்துட்டு மேக்ஸிமம் அந்த 3 நாய்ங்க கூட வந்துட்டு சண்டை போட்டுச்சு. அதை பார்க்குறப்போ அட்லீஸ்ட்டு ஒரு இடத்துல உட்காராம 3 பேர்த்த வந்துட்டு அடிச்சிருக்கு நிக்கி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இதில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம அந்த ராக்கியை கொடுக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ராக்கியை வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் கொடுத்துட்டு தான் நான் போனேன். கொடுக்காம இருந்தோன்னா நிக்கி போகிறத பார்த்து ராக்கியும் பின்னாடியே போயிருப்பான். 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா செத்து போயிருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ராக்கியாவது நம்ம அங்கே கொடுத்துட்டு போனதுனால ராக்கி வந்துட்டு தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நிக்கியை பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பக்கத்தில் இங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிக்கியை கடைசியாக அங்கே நாங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்து அங்கே வந்து நிக்கியை வந்துட்டு அடக்கம் பண்ணாங்க. அந்த வீடியோ காலில் வந்துட்டு நாங்கள் இருந்தோம். வீடியோ காலில் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ காலில் ஃபுல்லாக நாங்கள் இருந்தோம். அங்கேருந்து வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து நாங்கள் அங்கே இருந்தப்போ வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களால் இங்கே வரதான் முடியல. நான் அப்போவும் டிக்கெட் பார்த்தேன். ஸோ நைட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டு வந்துட்டு இல்லை, சீட்ஸ் அவைலபிலிட்டி இல்லாதனால நான் நெக்ஸ்ட் டே வர மாதிரி ஆயிடுச்சு. நான் அங்கே இருந்து என்ன பண்ண விருப்பமோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா அங்கேருந்து வந்து பண்ணாங்க. நிக்கியை வந்து நம்ம இடத்துல தான் புதைச்சிருக்கோம். ஓகேவா, நம்மளோட சொந்த இடத்துல தான் புதைச்சிருக்கோம். அந்த சைடு இருக்கா நிக்கி, நான் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன். ஓகேவா, போய் பார்ப்போம். அது வீடு வேறு ஃபுல்லாக ஃபோட்டோ. அங்கே பெட்ரூமில் வேறு எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ தான் இருக்கும். ஃபேமிலி ஃபோட்டோனா நான், சுயல், நிக்கி, ஐரா 4 பேர் தான். யார் ஃபேமிலி ஃபோட்டோ ஏதாச்சும் இன்டர்வியூக்காகட்டும் எதுக்காச்சும் ஃபேமிலி ஃபோட்டோன்னு கேட்டால் நாங்கள் 4 பேர் இருக்கிற ஃபோட்டோ தான் கொடுப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ தான் பெட்ரூம்லேயும் இருக்குது. நைட்லாம் தூக்கமே வர மாட்டேன் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோ கொஞ்சம் நாளைக்காச்சும் நம்ம கழட்டி வச்சுக்கலாம். ஆனால் பார்க்குறப்ப அதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே தான் இப்போ நிற்கிறதா கூட கீழே தான் உட்காந்துட்டு இருப்பாள். ஏன்னா எப்போ வீடியோ எடுத்தாலும் நாங்கள் எடுக்கிறப்பவும் கூடவே இருக்கும். ஒன்று அந்த சோஃபாவில் மேலே எடுக்கிற மாதிரி இருந்தால் மேலே வந்து உட்காரும். ஹாலில் நான் அங்கே கீழே எங்கேயாவது உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்கும். வீடியோ முடிகிற வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கும். இப்போ இல்லை இல்லை அது ஒரு வகையில் வந்துட்டு. ஆனால் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா. எவ்வளோ ஆப்ரேஷன் நிக்கி வாங்கிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்னி ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆப்ரேஷன் 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம். திருப்பி பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே கண்ணிலலாம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ வலியை அனுபவிச்சுட்டு நிக்கியை நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ நல்லா பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ வலியை அனுபவிச்சுட்டு நிக்கி இன்னும் வந்துட்டு கண்டினியூ ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் இப்போ போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால்
அது எங்ககிட்ட வந்ததுலேருந்து அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபஸ்ட்டே ஹெர்னியோட தான் வந்தா, அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண அந்த வலி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி போட்டது, அது ஆனால் நிற்கே ஒரு 4 வருஷம் வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம். வேற யாராவது நம்ம இடத்துல இருந்துன்னா வந்துட்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அது டாக்டரே சொல்லுவாங்க, நாங்கள் காட்டுற அந்த ஹாஸ்பிட்டலில் பெட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டரே சொல்லுவாங்க, நீங்கங்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பெட்டை வந்து இவ்வளோ பார்த்துக்கிறீங்க. வேறு நிறைய பேர் வருவாங்க, ஆனால் ஆப்ரேஷன் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, செலவு இருக்குதுன்னு சொன்னால் வேண்டாம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பார்க்குறது பெரிய விஷயம் சொல்லி டாக்டரே சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அது நம்ம பெட்டாக பார்க்கல இல்லை, அதனால தான் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம நிக்கிக்கு வந்து மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசன் கொடுத்து அப்படி காப்பாற்றிட்டு இருந்தோம். 4 வருஷம் இல்லை நவம்பர் வந்தால் 4 இயர்ஸ் ஆக போகுது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரில. நிறைய பேர் நிக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி பார்த்து கேட்டுட்டு இருந்தீங்க. இதுதான் நிக்கிக்கு ஆச்சு, ஓகேவா? ஸோ நம்ம நிக்கியை ஒரு இடத்துல சைடில் இருக்குது, இப்போ நல்லா வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை எப்போவாச்சும் அந்த இடத்தெல்லாம் நானும் இன்னுமே பார்க்கல, நானும் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்க்கல. எனக்கு அங்கே போய் பார்க்குற அளவுக்கு வந்துட்டு தைரியம் இல்லை. அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம், பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நம்ம இன்னி ஒரு நாள் போய் நிக்கியே போய் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வீடியோ வருமானு தெரில, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? பாய்.